அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு சமய குறிப்புடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது லண்டன் தோட்டத்தில் விளைஞ்ச சுரக்காய். ஆனால் எங்கட தோட்டம் இல்லை, எங்கட கசின் சக்குனத்தின் தோட்டத்தில் விளைஞ்ச சுரக்காய். நாங்கள் சுரக்காய் என்னென்னா மாடியில் இருக்கிறபடியாக சுரக்காய் வைக்கல. அது என்னென்னா அது பெரிய கொடியாக வரும். அவர் வைச்சவர், அவர் கார்டன் இருக்குது வைச்சவர், அவருக்கு நல்லா விளைஞ்சது இந்த முறை தோட்டங்கள். அதில் எங்களுக்கு ஒரு சுரக்காய் ஒன்று தந்தவர். இந்த சுரக்காயை வச்சு நாங்கள் நல்ல ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். இது நீங்கள் எப்படியும் சமைக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு போட்டு சமைக்கலாம். இதில் பாயாசம் எல்லாம் செய்கிறோன்னு சொல்லினோம். எங்களுக்கு தெரியும், அந்த பங்களாதேஷ் ஆக்கள் எல்லாம் பாயாசம் எல்லாம் செய்யணும். நிறைய சாப்பாடு செய்யலாம். மற்றது இது உடலுக்கு நீண்ட ஆரோக்கியமானது. ஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் பர்சன், அந்த இந்த சுகர் பேஷண்ட்டுகளுக்கு இது நல்லமன்று சொல்கிறவியல் எல்லாரும் சாப்பிடலாம் நிறைய. இதை வச்சு நாங்கள் ரெண்டுக்கு எப்படி ஒரு சூப்பரான வெள்ளைக்கறி ஒன்று சமைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் இந்த இறால் கருவாடு தான் போட்டு சமைக்க போகிறேன். இது அவிச்ச இறால் கருவாடு. இது போட்டு சமைச்சா நல்ல சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மல் இறாலும் போட்டு சமைக்கலாம், ஆனால் கருவாடும் நல்லா இருக்கும். எல்லாம் மீன் கருவாடும் போட்டு சமைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சுரக்காய், மற்ற அந்த இறால் கருவாடு, அதை விட ஒரு வெங்காயம், மற்றது கொஞ்சம் பச்சை மிளகாய், இது எங்களோட தோட்டத்தில் பிடிங்கினது, மற்றது உள்ளி. அதை விட இறக்கைக்குள்ளே நல்ல பால் விட்டு, தேங்காய் பால் விட்டு நாங்கள் பிட்டட்டி தான் இறக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பதவிக்குள்ளே போகுது. இப்போ நீங்கள் இந்த சுரக்காயை தோலை வடிவாக சீவி எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்க்ரப்பரால் அந்த சுரக்காய் வெள்ளையாக தெரிய மட்டும் மேலே உள்ள பச்சை தோலை வடிவாக சீவி எடுத்து போட்டு முழுசாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து போட்டு அளவான பீஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்ல சமைக்கிறோக்கு கணக்கான பருவம், நல்ல பிஞ்சுக்காய், விதை ஒன்றும் முத்தையில் நாங்கள் அப்படியே போட்டு தான் சமைச்சினாங்க. ஆனால் நம்ம வெட்டி போட்டு அந்த மேலே அந்த சக்கைன்னு சொல்கிறது அதில் கொஞ்சம் மேலால் வெட்டி எடுத்தனால் ஈவன் அது கூட பிஞ்சுக்காயண்டா நீங்கள் அது கூட வெட்டி எடுக்க தேவையில்லை, அப்படியே போட்டு சமைக்கலாம். இது நான் ஏற்கனவே கூறின மாதிரி இது நீ இல்லையாண்டா ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ். இந்த ஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் பர்சன் அவியலுக்கு இது நல்லமன்று சொல்லினேன். நீங்கள் கிழமையில் ஒருக்கா சமைச்சு சாப்பிட்டாலே இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த டயபெட்டிக்கை நீங்கள் கொண்ட்ரோலில் வச்சிருக்கலாம்னு சொல்லினோம். அதை விட மெட்டாக்கள் கூட வடிவாக சாப்பிடலாம். என்னென்னு சொன்னால் இந்த சுரக்காய் உடலில் உள்ள அந்த கழிவு நீர்களையெல்லாம் வெளியேற்றுமென்று சொல்லினோம். அதனால் இது உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ். எல்லாருமே வடிவாக சாப்பிடலாம். அதை விட இதை வச்சு நிறைய சாப்பாடு செய்யலாம். இந்த பங்களாதேஷ் ஆக்கள் எல்லாம் இதில் ஸ்வீட்டுகள், மற்றது பாயாசம், அதை விட பொரியல் செய்வினா நிறைய சாப்பாடு செய்யலாம். அதை விட நீங்கள் சாம்பாருக்கு போட்டு சமைக்கலாம், குழம்பு வைக்கலாம். இது கூடுதலாக நாங்கள் வெள்ளைக்கறி தான் வைக்கிறோம். நாங்கள் வெள்ளைக்கறி வைக்கக்குள்ளே நாங்கள் ஏதாவது இறால் இல்லையான்னு சொன்னால் இறால் கருவாடு, மீன் கருவாடு ஏதாவது போட்டு வெள்ளைக்கறி கொஞ்சம் பிரட்டலாக வைக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கும். இனி இல்லையாண்டு சூப்பராக இருக்கும். இது பர்த்டேக்குள்ளே நிறைய மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் கறி சமைச்சோன்னா கொஞ்சமாக வந்துடும். சுரக்காய் எப்போவும் அப்படித்தான் பார்க்க கணக்க மாதிரி இருக்குன்னு சமைச்சோன்னா கொஞ்சமாக வந்துடும். மற்றது நான் இறால் கருவாடுன்றபடியாக அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டது என்னென்னு சொன்னால் அப்பாவும் போட்டு சமைக்க நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் இறால் நீங்கள் ஃப்ரெஷ் இறாலும் போட்டு சமைக்கலாம். ஆனால் இந்த கறி நல்ல வடிவாக பிரட்டி எடுக்கணும். நல்லா பிரட்டி கடைசியாக இறக்க கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டு நீங்கள் பிரட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் சட்டியை வச்சுட்டு அளவாக எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக விடலாம். ஏன்னா அந்த தண்ணி ஒன்றும் விட போகிறதில்லை. ஏன்னா அந்த சுரக்காயில் இருக்கிற இருந்து வார தண்ணியை எங்களுக்கு இது சமைக்கிறதுக்கு காணும். அதில் கொஞ்சம் எண்ணெயை கூடுதலாக விட்டுட்டு இப்போ வெங்காயம், இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், அதை விட இந்த உள்ளி, மற்றது பச்சை மிளகா, நாங்கள் உரைப்பு மிளகாங்கிற தோட்டத்திலாம் பிடிங்கினாங்கள், அதையும் போட்டு தான் இப்போ சமைக்க போகிறோம். மெனியில் என்ன நல்ல உரைப்பு மிளகா. உங்களுக்கு உரைப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கொள்ளும். அது கொஞ்சம் வெந்தயம், நான் வெந்தயம் போட தேவையில்லை, இருந்து நான் கொஞ்சம் வெந்தயம் போட்டேன். அதை விட கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. போட்டு வடிவாக வதக்கி போட்டு வெங்காயம் எல்லாம் வதங்கினோன்னா அதோடு நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த சுரக்காயம் போட்டு வடிவாக அவிய விடணும் முதல். மற்றது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நான் மிளகா கொஞ்சம் கூடுதலாக தான் வெட்டிப்பாக வச்சுனாங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் உரைப்பு சாப்பிட்ற கூட உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இது ஈஸியான சமையல், ஆனால் நல்லா இருக்கும். என்னென்னு சொல்கிறேன், நல்ல டேஸ்டாகவும் இருக்குன்னு சாப்பிடக்கல. அதை விட
உடலுக்கு ஆரோக்கியமான வெஜிடபிள். அதால் வந்து நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்க நீங்கள் இந்த சுரைக்காயை வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பார்க்க தெரியுது, பார்க்க கணக்க மாதிரி இருந்தது போடைக்குள்ளே எல்லாம் கறி அவிஞ்சி வரைக்குள்ளே கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட விடையில்லை. என்னென்னு சொன்னால் அந்த சுரைக்காய் வந்து இந்த தண்ணி விட்டு அவியும். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து போட்டு மூடி முதல் கொஞ்சம் நேரம் அவிய விடும். இப்போ வந்து நான் இந்த இறாலை வந்து சுடுதண்ணிக்கு ஊற போட்டு அதையும் சேர்த்து மூடி அவிய விட்டுட்டு தண்ணிக்கு ஊற போட்டோம். பெரிய பெரிய இறால் மாதிரி வந்து பெரிய இறால்லாம் இது வந்து தண்ணிக்கு ஊற போட்டோம். இன்னொரு பெரிய ஆக பெருசாக வந்துட்டு இதை விட நீங்கள் ஃப்ரெஷ் இறாலும் போட்டு சமைக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் மெயினாக வந்து இந்த கறி வந்து நீங்கள் பிரட்டி எடுக்கணும். நல்லா என்னென்னு சொல்கிறேன், அந்த சட்டியில் வந்து இந்த சுண்டுற மாதிரி வரணும். கொஞ்சம் அப்படி வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்பை வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் ஒரே அடியாக உப்பை போட்டு கூடிச்சுதண்டா ஒன்றும் செய்யலாது. ஆகையால் நீங்கள் உப்பை பார்த்து அளவாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கணக்கான உப்பை நீங்கள் கறிக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சுரைக்காயெல்லாம் வடிவாக அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து நான் வந்து இந்த தேங்காய் பவுடர்லாம் கிடந்தது அதை கரைச்சி பால் கொஞ்சம் திக்காக தான் விட்டுனாங்க. இனி அதை பிரட்டி ஒரு காவியை விட்டுட்டு இது கொஞ்சம் நல்ல இந்த பிரட்டி எடுக்கணும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்றது வந்து உடலுக்கு ஆரோக்கியம்னு சொன்னால் நாங்கள் நிறைய சாப்பிடலாம். இதால் ஒரு கேடும் இல்லை. இனி இல்லைன்ற நல்ல சூப்பரான கறி தான் வந்தது. உண்மையில் வந்து என்னென்னு சொல்கிறது, இந்த சோத்தோடு சாப்பிட ரைஸோடு சாப்பிட இனி இல்லைன்ற நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சொட்டு தண்ணியும் நாங்கள் விட இல்லை. இப்போ இந்த பால் கரைக்கிற அந்த என்ன கோகோனட் மில்க் வந்து இந்த பவுடர் கரைக்கிறோக்கு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கரைச்சி விட்டு நாங்கள் மற்றும்படி தான் இப்போ கறி ரெடி ஆகிடுது. இனி நாங்கள் இறக்கைக்குள்ளே கொஞ்சம் தேசிக்காய் பொடி விட்டு பிரட்டி இறக்கினா சரி. உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த சமையல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேவ் பண்ணுங்க. மறந்து போடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு வந்து இந்த ஓலண்ட பட்டனை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். உங்களை நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.